வணக்கம். என் பேர் வந்து சுந்தரேசன். நான் இந்த வருஷம் ஸ்டேட் பேங்க்கில் வந்து ஜூனியர் அசோசியேட்டாக நான் செலக்ட் ஆகியிருக்கேன். என்னோடய பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னாக்கா, என்னோடய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து நான் பேசிக்காக வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தான் நான் முடிச்சிருக்கேன். 2017 நான் பாஸ்ட் அவுட் ஆனேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எனக்கு வந்து கோர்லேயே எனக்கு உடனே வேலை கிடச்சிது. அது வேலை கிடச்சோடனே சரி ஓகே அப்பா ஓரளவுக்கு லைஃப் செட்டில் ஆகிடுச்சு, நம்ம இதிலே பில்டப் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சேன் நான். ஒர்க் வந்து போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 8 மந்த்ஸ் அப்படியே ஒரு நல்லா தான் போயிட்டு இருந்தது லைஃபு. எந்த ஒரு டிஃபிகல்ட்டிஸும் ஃபேஸ் பண்ணல. அதுக்கப்புறம் தான் எனக்கு ஆக்சுவலி ஒரு பெரிய லைஃப்லேயே டேர்னிங் பாயிண்ட்டுன்னு ஒன்று வந்தது. ஃபேக்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெவலில் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஆக்சிடென்ட் ஒன்று ஆயிடுச்சு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னாக்கா என்னை அந்த வேலையை வந்து என்னால் விடும்படியாக ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. ஸோ அதுக்கப்புறம் அந்த வேலையை நான் விட்டுட்டு எனக்கு அதுக்கப்புறம் ஒரு 4 மந்த்ஸ் 5 மந்த்ஸ் கிட்ட நான் ஃபுல்லாக மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்லேயே எனக்கு போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து நான் வெளியில் வந்து நான் லோன்லியாக வந்து உட்காரும்போது தான் எனக்கு தெரிஞ்சுது நம்ம வந்து பக்காவாக லாக் ஆகிருக்கோம் அப்படின்னு. ஸோ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு சுத்தமாக தெரியல. அப்படி இருக்கும்போது தான் வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்தே இன்னொரு பேஷன்ஸ் இருக்குது எனக்கு. என்னென்னா பப்ளிக் சர்வீஸ் பண்ணணுன்னு எனக்கு ஒரு சின்ன வயசுலேருந்தே ஒரு எய்மு. சரி ஓகே, இந்த டயத்தை வந்து நம்ம இதை வந்து ஒரு நல்ல டைமாக யூஸ் பண்ணி நம்ம வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் படித்து பாஸ் ஆகி பப்ளிக் சர்வீஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு திங்கிங்கில் தான் நான் வந்து ஃபஸ்ட்டு டிஎன்பிஎஸ்சி படிக்க ஆரம்பித்தேன். ஸோ அது உள்ளே போனதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது கவர்மெண்ட்டில் வந்து கவர்மெண்ட்னால் என்ன, கவர்மெண்ட் ஜாப்னா என்ன. கவர்மெண்ட் ஜாப்ன்றது சும்மா செக்யூர்டு ஜாப் செக்யூரிட்டி இருக்கும், நல்ல சேலரி வரும், ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம் அப்படின்னு இல்லாமல் ரியலாகவே ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும் சார் நீங்கள் நிஜமாலே கவர்மெண்ட் சர்வீஸ்லாம் போனீங்கன்னா. ஸோ உள்ளே போய் படிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் எனக்கு அந்த ஒரு வெறி உள்ளேயே டெவலப் ஆக ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் தான் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படித்து நான் ஓரளவுக்கு எல்லாமே ஒரு 6 to 8 மந்த்ஸ் ஆகும் சார் நீங்கள் சீரியஸாக படிச்சிங்கன்னா. அது கம்ப்ளீட் பண்ண உடனே எனக்கு வந்து நான் டிஎன்பிஎஸ்சியில் எக்ஸாம் எழுதினேன். பட் என்ன அப்படின்னாக்கா ரொம்ப க்ளோஸ் காலில் நான் வந்து என்னால் த்ரூ பண்ண முடியல அந்த எக்ஸாம். ஸோ அதனால் அதுவும் எனக்கு வந்து ஒரு பெரிய ஃபெயிலியராக போயிடுச்சு. பட் நான் அந்த டிஎன்பிஎஸ்சி படிச்சுட்டு இருக்கும்போதே வந்து பேரலாக நான் வந்து எல்ஐசி எக்ஸாம் ஒன்று வந்தது எனக்கு. ஸோ சரி ஓகே ஒரு ஜஸ்ட் அட்டெம்ப்ட் கொடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உள்ளே வந்தேன். உள்ளே வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டிஎன்பிஎஸ்சியோட லெவல் 1 ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வந்து ரிசல்ட் வந்து ஒரு நாள் ஈவினிங் வருது. நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்கன்னாக்கா எல்ஐசி ரிசல்ட்டு எக்ஸாமுடைய ப்ரிலிம்ஸ் ரிசல்ட்டு எனக்கு வருது. நான் வந்து அந்த முதல் நாள் நைட் அந்த டிஎன்பிஎஸ்சியோட ரிசல்ட்டை பார்த்து என்ன நான் செலக்ட் ஆகலை அப்படின்ற போது ரொம்ப மனசொடைஞ்சு போயிட்டேன் நான். டைமும் ஆயிடுச்சு, ஒரு 1.5 years ஆயிடுச்சு எனக்கு. அதுக்கப்புறம் வீட்லேயும் என்னை வந்து ஒரு மாதிரி எஜுகேட் தான் என்கரேஜ் தான் பண்ணாங்க. பட் வந்து என்ன ஆச்சுனாக்கா, நீ வந்து வேலைக்கு போயிட்டே கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க, இந்த வேலையை படிக்கிறது படி, பட் வேலைக்கு போயிட்டேவும் நீ கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணனாக்கா நீ கொஞ்சம் பஃபர் ஜோனில் தான், கொஞ்சம் சேஃப் ஜோனில் தான் இருப்ப அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் வந்து எனக்கு அதில் அவ்வளோவா உடன்பாடு இல்லை. நான் இன்னும் கொஞ்சம் லாஸ்ட்டாக ஒரு டைம் கேட்டேன் நான் படிக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் வந்து நான் அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக நான் ஆக்சுவலி தூங்கவே இல்லை. எனக்கு சுத்தமாக இதே தான் மைண்டில் ஓடிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு அந்த எல்ஐசி அசிஸ்டண்ட்டோடைய எக்ஸாம் ரிசல்ட் வந்தது. ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. அதில் பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து ப்ரிலிம்ஸ் லெவல் 1 கிளியர் பண்ணிட்டேன் நான். ஸோ சரி என்னடா அது, இப்போ ரொம்ப நாள் படித்து உழுந்து படித்து ஒரு எக்ஸாம் வந்து நான் விட்டுட்டேன். இது வந்து ஜஸ்ட் ஒரு அட்டெம்ப்ட் கொடுத்தவே இது கிளியர் ஆகுது, நம்ம ஏன் இதில் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து பேங்கிங்க்கு எனக்கு சுவிட்ச் ஓவர் ஆனதே. நான் அப்படி தான் சுவிட்ச் ஓவர் ஆனேன். நம்ம வந்து ப்ரிலிம்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் எப்படி அப்ரோச் பண்ணுறது, மேக்ஸு, ரீசனிங், இது மூணுத்தையும் நம்ம எப்படி ஒவ்வொரு விதமான அப்ரோச் இருக்குது. இது மூணும் வந்து நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு கூட எனக்கு தெரியாது. நான் வந்து ஃபஸ்ட்டு மார்க் எக்ஸாம் வந்து நான் வந்து போட்ட போது வந்து நான் வந்து சிங்கிள் டிஜிட் மார்க்கில் தான் நான் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு ஒரு சரியான ஒரு ஸ்ட்ரக்சரே கிடைக்கல படிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் நான் வந்து மார்க் டெஸ்ட் போட பார்த்தீங்கன்னா தான் வந்து எதெல்லாம் ஸ்கோரிங் ஏரியா, ரீசனிங் எப்படி அப்ரோச் பண்ணணும், ரீசனிங் என்னென்ன டாப்பிக்லாம் நம்ம படிக்கணும், அதே மாதிரி குவான்ஸ் வந்து என்ன இந்த டாப்பிக்கை படித்தாலே போதும் நம்ம கிளியர் ஆகிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு அப்போ உள்ளே போக தான் நான் வந்து கற்றுக்க ஆரம்பித்தேன். ஒரு நாளைக்கு நான் 6 to 7 மார்க் டெஸ்ட் நான் போட்டுட்டு இருந்தேன். அந்த மார்க் டெஸ்ட்டை போட்டுட்டு ஜஸ்ட்டு அந்த அனலைசிஸ் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுலேயே நான் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு நான் எழுத போதே தெரிஞ்சிருச்சு நான் ஓரளவுக்கு நான் இதில் வந்து இதை கிராக் பண்ணிவிடுவேன் அப்படின்ற ஐடியா எனக்கு ஓரளவுக்கு கெயின் ஆயிடுச்சு. பட் அந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் முடித்ததுக்கு அப்புறம் தான் வந்து ஒரு பெரிய செக் வந்தது. அதாவது நமக்கு அப்போ தான் வந்து லாக்டவுனே வந்து ஃபஸ்ட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ஜென்ரலாக பார்த்தீங்கன்னாக்கா ப்ரிலிம்ஸ் வந்து டெஸ்ட்டு முடிச்சதுலேருந்து ஒரு 1.5 monthsக்குள்ளேயே நமக்கு வந்து ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வந்துடும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த வந்த டேட்லேருந்து ஒரு 20 to 30 days, அதாவது அப்ராக்சிமேட்டாக வந்து லெஸ் தென் 1 month or 1 month இதுக்குள்ளே வந்து உங்களுக்கு மெயின்ஸ் எக்ஸாம்ஸ் கால்ஃபர் பண்ணுறாங்க. பட் இந்த கொரோனா வந்ததுனால நெக்ஸ்ட் டேட் வந்து எல்லாமே ஷெட்யூல் எல்லாமே போஸ்ட்போண்ட் ஆகி போயிடுச்சு.
நான் அங்கே தான் வந்து எனக்கு வந்து எல்லாமே டைம், எனக்கு முன்னாடி நான் என்னென்ன டைம்லாம் இழந்தேன்னா எனக்கு அங்கே தான் வந்து எல்லா டைமும் எனக்கு வந்து கரெக்டாக மேட்ச் ஆச்சு. அந்த டைமை நான் வந்து எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிக்க ஆரம்பித்தேன். நான் வந்து 1 மந்த்துக்கு அப்புறம் இன்னைக்கு தான் எக்ஸாம் இல்லை, இன்னைக்கு விட்டுட்டு எல்லாரும் வந்து எக்ஸாம் போஸ்ட்போன் ஆனதுனால எல்லாரும் வந்து அப்படியே ஓரளவுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக படிக்கலாம், நம்ம வந்து எக்ஸாம்ஸ் டேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக இருப்போம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் நான் வந்து எனக்கு ஏன்னா என்னோட சீரியஸ்னஸ் எனக்கு ரொம்ப அதுதான் எனக்கு ரொம்ப மருந்தாக இருக்குது எனக்கு படிக்கிறதுக்கு. ஏன்னா ஆல்ரெடி நம்ம நிறையா டைம் வேஸ்ட் பண்ணிட்டோம். இந்த டைம் தான் நமக்கு வந்து சரியான டைம். இந்த டைத்தை யூஸ் பண்ணிக்கிட்டா ஒழிய நமக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம வந்து நான் அது நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம விட்டுருவோம் அப்படின்னே நான் நினைக்கல. இந்த ஸ்டெப்பில் எப்படியாவது இது தூக்கி போட்டு போயிடணும் அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து திங்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்படி வரும்போது தான் வந்து எனக்கு வந்து நான் டெய்லி படிச்சுக்கிட்டே இருந்தேன். பார்த்தீங்கன்னாக்கா கடைசியில் வந்து எனக்கு வந்து 1 மந்த், அதாவது மார்ச்சில் எக்ஸாம் எழுதி எனக்கு ஏப்ரலில் வர வேண்டிய அந்த ப்ரிலிம்ஸ் ரிசல்ட்டு எனக்கு அக்டோபர் மந்தில் தான் வந்தது. ஸோ வந்து எனக்கு 1 மந்த்துன்றது ஜென்ரலாக எல்லாருக்கும் 1 மந்த் கிடைக்கிற டைம் வந்து எனக்கு 7 மந்த்ஸ் கிடச்சிது. அந்த 7 மந்த்ஸில் தான் நான் வந்து டெய்லி நான் வந்து ஏன்னா நமக்கு எப்போ டேட்டு வரும்னு கூட தெரியாது. நான் வந்து நாளைக்கு நமக்கு எக்ஸாம் வந்தால் நம்ம இன்றைக்கி எப்படி படிப்போம் அந்த மாதிரி நான் வந்து டெய்லி படிச்சுக்கிட்டே இருந்தேன். டெய்லி படிச்சுட்டே வரும்போது ஒரு லெவலுக்கு மேலே பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து மெயின்ஸும் நான் வந்து தயாராகிட்டேன். இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, மெயின்ஸ் நான் வந்து ஃபஸ்ட்டு மெயின்ஸுக்குன்னு ஒரு மார்க் டெஸ்ட் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா டு பி ஃப்ராங்க் நான் வந்து 2 மார்க் தான் எடுத்தேன். நான் வெறும் 2 மார்க் தான் எடுத்தேன். பட் அதுக்கப்புறம் நான் அந்த இடத்துலையும் நான் வந்துட்டு இது லாக் ஆகாமல் நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் படிச்சுக்கிட்டே மெயின்ஸ் எந்த அளவுக்கு அந்த கான்செப்ட்ஸ் மட்டும் நான் அதுக்காக கற்றுக்க ஆரம்பிச்சு நெக்ஸ்ட்டு நான் அதுக்கு ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். நான் வந்து அக்டோபர் மாதம் தான் நமக்கு கொஞ்சம் அக்டோபர் 20th தான் வந்து அந்த ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் எஸ்பிஐயில் ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் விட்டாங்க. ஸோ விட்ட ஒரு 10 டேஸ்லேயே, அதாவது அக்டோபர் 20th விட்டுட்டு அக்டோபர் 30லேயே வந்து நமக்கு மெயின்ஸ் கால்ஃபர் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கே இந்த 7 மந்த்ஸ் டைம் வந்து எனக்கு பெரிய யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அந்த 7 மந்த்ஸில் கெயின் பண்ண நாலேஜை ஜஸ்ட் அந்த 10 டேஸில் ஜஸ்ட்டு நான் ரிவிஷன் மட்டும் பண்ணிட்டு இருந்தேன். இந்த ரிவிஷன் பண்ணதுனால நான் வந்து அந்த மெயின்ஸ் எக்ஸாம் வந்து என்னால் ஈஸியாக கிராக் பண்ண முடிஞ்சுது. ஸோ இப்படி தான் நான் வந்து கிராக் பண்ணேன் நான் என்னோடய எஸ்பிஐ கிளர்க் எக்ஸாமை. ஸோ இந்த கோவிட் டைமில் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து ஆன்லைன் கிளாஸஸ் தான் டோட்டலாகவே இருந்தது. எல்லாமே வந்து உடனேவே ரேஸ்லேருந்து நமக்கு வராண்டா ரேஸ்லேருந்து நமக்கு ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஆன்லைன் கிளாஸஸாக இருக்கட்டும், ஆன்லைன் டெஸ்ட் சீரிஸாக இருக்கட்டும், செக்ஷன் வைஸ் டெஸ்ட்டு, கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் டெஸ்ட்டு, இங்கிலீஷ் டெஸ்ட்டு எல்லாமே வந்து டெய்லி அவங்க ஷெட்யூல் போட்டு உடனே நமக்கு ஃபாலோ பண்ணி இண்டிவிஜுவலாக ஃபாலோ பண்ணி நமக்கு மென்டாரும் ஒழுங்காக பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுவும் வந்து நான் வந்து ஒழுங்காக அவங்களுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிறதுனால என்னால் ஈஸியாக எக்ஸாம் கிராக் பண்ண முடிஞ்சுது. ஸோ என்னோட இந்த டோட்டல் ஜேர்னி பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து மார்ச் மாதத்துலேருந்து அக்டோபர் மாதத்துலேயே நான் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஓவராலாக பார்த்தீங்கன்னா நான் 9 மந்த்ஸ்லேயே வந்து என்னால் கிளியர் பண்ண முடிஞ்சுது. ஸோ இந்த 9 மந்த்ஸ்லேயே என்னால் கிளியர் பண்ண முடிஞ்சுது. நான் ஒன்றும் ஒரு படிப்பில் நான் வந்து ரொம்ப ஸ்டூடியஸ்லாம் கிடையாது. நானே ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். என்னாலேயே வந்து இந்த அளவுக்கு ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னாக்கா எல்லாராலையும் இது கண்டிப்பாக முடியும். ஒன்றுமே இல்லை, ஒரு 1.5 years நீங்கள் வந்து ஒழுங்காக ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரகிள் பண்ணி படிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு அப்புறம் நீங்கள் ஆசைப்பட்ட வாழ்க்கை உங்கள் கையில். ஸோ இப்படி தான் நான் என்னோட இந்த ட்ரீம் ஜாபை வந்து நான் கிராக் பண்ணேன். ஸோ இந்த டயத்தில் வந்து என்னோட இந்த சக்ஸஸ் ஸ்டோரியை வந்து உங்கள் எல்லாருக்குள்ளேயும் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தேன் இந்த வராண்டா ரேஸ் டீமுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.